அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, குற்றம் சாட்டப்பட்டவரின் அடிப்படை உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வழக்குகளில் கைதுக்கு பிணை வழங்குவது தள்ளி வைக்கப்படுவது அதிகரித்து வரும் சூழலில் குற்றம் சாட்டப்படுவோருக்கும் குற்றம் சாட்டப்படுவோரும் பிணை ஒரு நாள் தாமதிக்கப்பட்டாலும் அவரது அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடியதாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது பிணை அப்படின்னா நமக்கு பெயில் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ பெயில் அப்படிங்கிறது எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்க கூடாது. ஏன்னா நிறைய வழக்குகள்ல பார்த்தோம்னா இந்த பிணை அப்படிங்கிறது அது பிணை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நீதிமன்றங்கள். பெயில் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணணும். தண்டனைக்குட்பட்டவர் கிடையாது. இல்ல தண்டிக்கப்பட்டவர் கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்படாம தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவர நம்ம ஜெயில்ல வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய அடிப்படை உரிமையை பாதிக்கும் வகையில இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப தக்ஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இந்த தக்ஷ் அப்படிங்கிற அமைப்பு நீதிமன்ற சீர்திருத்தங்கள் பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு தான். சரிங்களா? சோ இந்த அமைப்பினுடைய கூற்றுப்படி பார்க்கிறப்ப கிட்டத்தட்ட 2021, 22ஆம் ஆண்டு நிலவரப்படி 1,24,682 பிணை மனுக்கள் வந்து நிலுவையில் இருப்பதாக சொல்றாங்க இந்த அமைப்பு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1.20 லட்சம் வழக்குகள். ஓகேங்களா? அப்ப அவ்வளவு நபர்களுக்கு வந்து இந்த பிணை அப்படிங்கிறது வழங்கப்படாம இருக்கு. நிலுவையில இருக்கிறதாக சொல்றாங்க. இத வந்து நம்ம ரேங்கிங் படி பார்க்கிறப்ப ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் முதல் இடத்துல, பாட்னா 2வது இடத்துல, மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் 3வது இடத்துல இருக்கிறதாக சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெயில் பெட்டிஷன்ஸ் மேல என்ன டெசிஷன் எடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்திய நீதிமன்றங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சோ இது என்ன வழக்குல இந்த மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாஜித் அப்படிங்கிறவர வந்து 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஒரு ஒரு பெயில் பெட்டிஷன் போடுறாரு. ஆனா இன்னும் 1 வருஷம் ஆகி இப்போ வரைக்குமே வந்து அவருக்கு அந்த பெயில் குடுக்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிறதே நிலுவையில போயிட்டு இருக்கு. ஹியரிங் வருது, பெயில் குடுக்கலாமா, பெயில் அப்பீல் பண்றாங்க, குடுக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறதே போய்க்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தனிநபருடைய சுதந்திரத்த பறிக்கிற வகையில இருக்கு. அதே மாரி அவருடைய உரிமை அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடிய வகையில இருக்கு. பெயில் பெட்டிஷன் டிலே ஆகுறனால. 1 வருஷம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தாமதமாக போயிட்டு இருக்கு. சமீபத்தில கூட பார்த்தோம்னா, நமக்கு டெல்லி முதலமைச்சர் தமிழகத்துல பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய அந்த பெயில் பெட்டிஷன் அது எல்லாமே பார்த்தோம்னா டிலே ஆயிட்டே தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த ஹியரிங்க்கு தள்ளி போய்க்கிட்டே தான் இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து விசாரணை கைதியாக இருக்கலாம், சிறையில அடைத்து வைத்திருக்கலாம், எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்னால சாட்சியங்கள் மீது எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. சாட்சியங்கள கலைக்கக் கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவர் இந்தியாவிலிருந்து தப்பிச்சு போகக்கூடாது. இந்த 2 கண்டிஷன் மீறும் வகையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் சாட்சிகள கலைச்சிருவாரு, இல்ல இந்தியாவ விட்டு தப்பிச்சிருவாரு அப்படின்னா, அவருக்கு பெயில் குடுக்காம இருக்கலாம். ஆனா, அப்படியெல்லாம் இல்லாத சாதாரண நபர்கள கூட நம்ம பெயில் மறுக்கிறது அப்படிங்கிறது சட்டத்தில் சொல்லப்படாத நடைமுறை அது. இந்த 2 கண்டிஷன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணா அவங்களுக்கு பெயில் குடுக்க வேண்டாம். இல்லாட்டி நீங்க பெயில் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல வந்து உச்சநீதிமன்றம் குடுத்திருக்காங்க. அதை பத்தின செய்திய தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? பெயில் பெட்டிஷன்ஸ் ரிலேட்டடா இந்த இடத்துல நமக்கு பேசியிருக்கோம். சரியா? சோ இது ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.